கல்கட்டாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒன்று அதில் அந்த மதர் கேரக்டர் பண்ணாங்கல்ல ஒரு அம்மா குங்குமலா பண்ண அது வந்து ட்ராமா ஆர்டிஸ்டாங்க பேங்க் எம்ப்ளாயி அவங்க இந்த அமைச்சர் ட்ராமான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ட்ராமா அவங்க தான் ஆக்ட் பண்ணாங்க ரொம்ப நாளாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம். இப்போ சில ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மேன்சனில் எடுத்தோம். இந்த அவர் குழந்தைய தூக்கிட்டு ஓடியாருது அது இப்போ துரத்துறது எடுத்ததெல்லாம் வந்து ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்கணும் அங்கே நம்ம பண்ண முடியாது, நமக்கு வசதியாக பண்ணணும் லைட்டிங் கிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம். அதுக்காக அந்த ஒரு 2-3 ஷாட்டு மட்டும் இங்கே நாங்கள் மேன்ஷனில் மேட்ச் பண்ணோம். டெவில்ஸ் கிச்சனுக்கு குணா குகைன்னு பேர் வந்ததுக்கு நீங்க ஒரு காரணம், முக்கியமான காரணம். ஆமாம். ஆனா கொடைக்கானல் நீங்க ஷூட்டிங் போனப்ப சார் குணா குகை சுத்தி பாக்குறீங்கன்னா கைடு உங்கள்ட்ட கேட்டாரு, அப்ப எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? அதான் அவர் குணா குகை ஆமா என்னேவா ஆமாம் நீ கேட்டார் ஒருத்தர் ரீசனாக வேற ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகுது. அப்படியா? ஆமாம் சார் இங்கே தான் சார் குணா குகை இருக்குன்னாரு. அப்படியா தம்பி சரிங்க ரைட்டு சார். அதே மாதிரி சார் சின்ன மாப்பிள்ள படத்துல சார் விசு சார் ஒரு கரெக்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி சிவா சார் சொன்னாரு. முதல்ல என்ன சொன்னார்னா இந்த கேரக்டர் விசுவை சுற்றியே இருந்தது, ஒரு ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும், அதனால ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு அவர் மாற்றினார். அதான் சார் ஆஸ் அ டேரக்டர் சார் இப்ப ஸ்டோரி வெளிய இருந்து வாங்கி நம்ம படம் பண்றது பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுது சார்? ஏன்னா நீங்க எஸ்டிஎம் சார் கிட்டத்தட்ட ஸ்டோரி வெளியே தான் வாங்கிருக்கீங்க பாரத் சார் எல்லாருமே. நம்ம எல்லாமே நம்ம ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி தோணுது சார். அது உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? பழைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் தான் அவங்களே கதை வசம். டேரக்டர் ஸ்ரீதர், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இவங்க 2 பேரும் அப்போ இருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து கே சங்கர் ஆகட்டும், பீம்சிங் ஆகட்டும், பந்துலு சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து வெளியிலேருந்து கதை வாங்குவாங்க. என்ன இல்லைன்னா இப்போ பீம்சிங் படங்களில் வந்து பீம்சிங் டேரக்டரு, பாலசுப்ரமணியம் வந்து ஸ்க்ரீன் பிளே, எம்எஸ் சோழமலை கதை, ஆருதாஸ் கதை வசனமாங்க. இதில் வந்து என்ன ஒரு பெரிய பியூட்டினா ஒரு 5 பேர் சேர்ந்து பேசும்போது அந்த கதையை வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன் போடும்போது அதை எவ்வளோ பெட்டர் பண்ண முடியும் அதை பண்ணுவாங்க. இப்போ நான் சிங்கிளாக ஒர்க் பண்ணுவது என்னென்னா நான் நினைக்கிறதான் கரெக்டுன்னு நினச்சி எடுத்துக்கிட்டு இருப்பேன். புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்? புரியுதா? ஸோ அதனால் அது பெட்டர்ன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு பெட்டர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் வருது. ஆமாம், அதாவது முதல் படம் வேணால் அவங்களோட கதைக்கு நீங்களே வந்து திங்க் பண்ணி பண்ணும்போது சரியாக இருந்திருக்கும். அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் 4 பேர் கலந்து பேசி பண்ணால் நல்லா வரும்னு என்னோட ஃபீல்.